மம்மி என்ன அதிசயமா வந்திருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் பிரியா. சௌக்கியமா இருக்கேன் மம்மி. ஆமா விஜய் எங்க? ஒரு ஆபீஸ் போயிருக்காரு. மம்மி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. புது மேகசினுக்கு அவர் எடிட்டரா போட்டிருக்காங்க. மாச சம்பளம் 5000 ரூபாய். 5000. உங்களுக்கு எப்படி தெரியும் மம்மி? இந்த ஏற்பாடெல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த ப்ரமோஷன் சம்பள உயர்வெல்லாம் உன் புருஷன் திறமைக்காக வந்ததுன்னு நினைச்சியா? உங்க அப்பா தயவால வந்தது. இந்த தயவெல்லாம் எதுக்கு மம்மி? உன் நன்மைக்காக தான். மாடியில வாழ்ந்த மகளை தரையில விட்டுற முடியுமா? 4 பேருக்கு முன்னால நம்ம கௌரவம் கெட்டு போக கூடாது பாரு. அப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வேண்டாம். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பிரியா? இந்த ஏற்பாடெல்லாம் உன் சுகத்துக்காக மட்டும் இல்லம்மா. பாவம் விஜயும் இந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் அனுபவிச்சதில்ல. அதனாலதான். சரி போகட்டும். இன்னைக்கு சாயங்காலம் உங்க அமெரிக்க பெரியம்மா அவங்க மகா மாப்பிள்ளை எல்லாம் உங்க வீட்டுக்கு சாப்பிட வராங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்புல மியூசிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். மத்த விஷயம் எல்லாம் நீ கவனிச்சுக்க. நான் வரேன். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க பணம் கொடுத்து உதவி செய்யலன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மேகசின் இவ்வளவு சீக்கிரம் வெளிவந்திருக்காது. உங்க உதவிக்கு இது உதவி இல்ல சங்கர், என்னுடைய சுயநலம். விஜய் ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த சமூகத்திலே அவருடைய ஸ்டேட்டஸ் உயரணுங்கிற காரணத்துக்காகத்தான் நான் இந்த ஹெல்ப்பே பண்ணேன். இப்ப எல்லாருக்கும் முன்னால அவனை என் மாப்பிள்ளைன்னு பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால்தான் மிஸ்டர் ராஜசேகர் அவன் சம்பளத்தை 5000 வசதி இந்த பத்திரிகைக்கு ஆசிரியரும் ஆக்கணும். வெரி குட் சார், வெரி குட். என் திறமையை நம்பிதான் நீங்க எனக்கு இந்த ஆசிரியர் பதவியை கொடுத்திருக்கீங்கன்னு நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, நீங்களும் கூட சேர்ந்து என் நிலைமையை கேலி பண்ணிக்கீங்கன்னு. என்ன சார், என் திறமையால நான் முன்னுக்கு வர முடியாதா? இவங்களோட உதவியால முன்னுக்கு வர முடியுமா? அப்படி இருந்தா இந்த கேவலமான பதவி எனக்கு வேண்டாம் சார். நான் சொல்றது நீ என்ன புரிஞ்சுக்கணும்? உன் திறமைக்காகத்தான் இந்த வேலை கொடுத்திருக்கிறேன். ஆனா அந்த திறமையை ஒரு பணக்கார காலில போட்டு மெதுக்க வச்சிருக்கீங்க. ஒரு தாய் தந்த காலை தொடர்றது ஒண்ணும் உன் மதிப்பை குறைச்சிடாது. நான் பெருமையை பார்க்கிற நேரத்துல உனக்கும் ஒரு நன்மையை செய்யறேங்கிறத யோசிச்சு பாரு. என்ன பேச நன்மைன்னு சொல்றீங்க? உங்க சுயநலத்துக்காக, உங்க வரட்டு கௌரவத்துக்காக, எல்லாருக்கும் முன்னாலே என்ன உங்க மாப்பிள்ளையை கூப்பிடுங்க ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கௌரவ பிச்சை போட்டிருக்கீங்க. இதை நான் ஏத்துக்கிட்டு என் சுயமரியாதை எழுக்க நான் தயாரா இல்லை சார். விஜய், உன் சுயமரியாதைக்காக பரம்பரையா நாங்க வளர்த்துக்கிட்டு வந்த அந்தஸ்தை பலியாக்கிட முடியாது. குடும்ப கௌரவத்தை உன் குறும்புத்தனத்துக்காக ஏலம் போற்ற முடியாது. உன் பிடிவாதத்தை தற்பெருமை நீ நினைக்கிற, அது தற்பெருமை இல்ல, உன் திமிரு துரதிர்ஷ்டம். மிஸ்டர் ராஜசேகர், நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தது உங்க அதிர்ஷ்டம். நீங்க எனக்கு மாமனாரா வந்தது என் துரதிர்ஷ்டம். உங்களுக்கு பணம் காசு பெருசு, இந்த ஏழைக்கு மானம் தன்மானம் பெருசு. Come along man, come along man. Fantastic party. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்றோம். எங்க நிக்கிறோம், எங்க நடக்கிறோம் ஒண்ணும் புரியல. இருக்கிற மூட்ல மேல போய் படுக்கணும் போல இருக்குது. Oh, do that. So, குடிச்சிட்டு வரேன். First bottle only then cattle. Vijay, why are you so late? He's not late. என் வாட்ச் பாரு, 6 மணிக்கு ஆரம்பிச்ச வாட்ச் 6 மணில நிக்குது. Better late than never man. உங்க பணக்கார பெருமையை காட்டுறதுக்காக என் வீட்டை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டாம். I hate it. இது குடும்ப நடத்துற வீடு, குடிச்சிட்டார பார் இல்ல. நீ இங்க இருக்க வரைக்கும் அடக்கமா ஒடுக்கமா திருமதி பிரியா விஜயகுமாரா வாழணும். கோடீஸ்வர ராஜசேகரோட மகளா இல்ல. ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ என்னுடைய மனைவி. நான் உங்க மனைவிதான். அதுக்காக நான் உங்க அடிமை இல்ல. உங்களுக்காக விருந்துக்கு வந்த சொந்தக்காரங்களை வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? இத பாரு பிரியா, வர்றவங்களை உபசரிக்க வேண்டாம் தான் சொல்லல. நம்ம தகுதிக்கு மீறினவங்களை வரவழைச்சு என் தகுதியை காட்ட வேண்டாம் தான் சொல்றேன். தகுதி தரோன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையில எதையுமே நீங்க பிரிச்சு பேசுறீங்க. நம்ம விட மேல இருக்கிறவங்க கூட பழகுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? I see. அதுக்காகத்தான் என் ப்ரமோஷனுக்கு அப்பா கிட்ட சிபாரிசு பண்ணீங்களா? அதாவது கீழ் மட்டத்துக்கு இருக்கிற என்ன மேல் மட்டத்துக்கு அம்மாவை சத்தி விடுறாரு, அப்படிதானே? இல்ல, நான் அப்படி எந்த சிபாரிசும் பண்ணல. பண்ணிருக்கேன். உங்க அப்பா என்ன எப்போ வெளி கொடுத்து வாங்க பார்த்தாரு, அது முடியல.
அதனாலதான் இப்ப பொண்ணு மூலமா என்ன வாங்க பாக்குறாரு. தான் பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மாப்பிளைய மாமனார் வசதி விட்டா அது தப்பா? ஆனா ஒண்ணு, நீ இப்ப விஜய் மனைவியா பேசல, ராஜசேகரோட மகளா பேசுற. இத பாரு பிரியா, நான் ஒண்ணு உன்னை கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணிக்கல. நீயும் விரும்பி வீட்டை விட்டு வெளியே வந்துதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்க. கஷ்டமோ நஷ்டமோ புருஷனுக்கு கட்டுப்படுறதுதான் உன்னுடைய கடமை. இது கடமை இல்ல, கட்டளை. இந்த மாதிரி புரிஞ்சுக்காத புருஷன் கூட வாழ்ந்தா என் உயிர் தான் போகும். புரிஞ்சுக்காத பொண்டாட்டி கூட வாழ்ந்தா என் உயிர் போயிடும். பேசாம நீ பிறந்த வீட்டுக்கே போயிடு. உங்களையே நம்பி வந்தவனா இப்ப போன்னு சொன்னா எங்க போவேன்? பெத்தவங்களை மறந்துட்டு பழி தாண்டி வந்தவன் இப்ப திரும்பி பிறந்த வீட்டுக்கே போனா அங்க என்ன மதிப்பாங்களா? உலகம் என்ன பேசும்? இந்த உலகத்துக்கு பயந்துதான் நீ இத்தனை நாளும் என் கூட வாழ்ந்திருக்க. எனக்காக இல்ல, பணக்கார புத்தியை நீயும் காமிச்சிட்டிய பிரியா. இனிமே உனக்கு இந்த ஏழை வீட்டுல இடம் இல்ல. உன் மூஞ்சில முழிக்கவும் நான் தயாரா இல்ல. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் ஆராதனை, உடலும் மனமும் தழுவும் பொழுதில் உருகும். உன் தளர்ந்து வர நட, உன் தலகுனிஞ்ச நிலைமை, உன் கண்ணுல வர கண்ணீர், இதெல்லாம் சொல்லுது உனக்கு என்ன நடந்திருக்கும்னு. உன் வீண் பிடிவாதத்தினால நீயா தேடிக்கிட்ட சொந்தத்துல என்ன சுகத்தை அனுபவிச்சிருக்க, என்னென்ன சந்தோஷத்தை இழந்திருக்கன்னு உன் ரூம்ல போய் நல்லா யோசிச்சு பாரு. என்ன எனக்கு ஹோட்டல் சாப்பாடு? சமையல் கேஸ் தீர்ந்து போச்சு, அதனால உனக்காக ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. ஹோட்டல்ல வெறும் உப்பு காரம் மட்டும்தான் போடுவாங்க. ஆனா நான் எங்க வீட்டுக்காருக்கு அன்பு பாசம் எல்லாமே கலந்து போடுவேன். ஏப்பா சாப்பிடாம எழுந்திருச்சு வந்துட்ட? பிடிக்கல ஆயா. புரியுதுப்பா, கைமணம்னு சொல்லுவாங்க. அது கைவிட்டு போச்சுன்னா கவலை இருக்கதான் செய்யும். இதோ பாருப்பா, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போய் 7 நாள் ஆகுது. புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? இத பாரு, நான் சொல்றதை கேளு, போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா போ. நான் அவளை கூட்டிட்டு வரணும்? அவளே வரக்கூடாதா? இது அவ வீடு தானே. என் வீடா இருந்தா என்ன போடின்னு வீட்டை விட்டு விரட்டு வாரா? ஆஃப்டர் ஒரு சின்ன விஷயம் அதுக்கு போய் அணுகுண்டு வெடிச்ச மாதிரி கோவிச்சுக்கிறதா? காரம் இல்லைன்னா மிளகாய் இல்ல, கோவம் இல்லைன்னா ஆம்பளை இல்ல, பொண்ணுதாமா அடங்கி போகணும். அது அவ கடமை. அந்த கடமை ஒரு புருஷனுக்கு இருக்குல்ல. நேரம் இங்க வந்து 4 அரை விட்டு ஏண்டு வீட்டை விட்டு வந்தேன்னு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல? நீ சொல்றது சரிதான். கரையை தேடி அலை போகணுமே தவிர அலைய தேடி கரை போகாதுமா. புருஷன் கரை மாதிரி, நீதான் தேடி போகணும். இந்தாங்க உங்க மாச சம்பளம். என்னப்பா இது, இன்னும் மாசமே முடியல, அதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்குற? எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, சாயங்காலமே ஊருக்கு போறேன். தம்பி, எனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை, இருந்தாலும் சொல்றேன். நீ ஒரு தடவை உன் சம்சாரத்தை பார்த்துட்டு போப்பா. எனக்கு என்னமோ தோணுது, அவ வீட்டை விட்டு போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சிட்டீங்கன்னா மறுபடியும் ஒத்துமையா வாழலாம்.
நான் சொல்றதை கேளுப்பா. இத வேலைக்காரியா சொல்லல, உன் அம்மாவே சொன்னதான் நினைச்சுக்கப்பா.